என்னுடைய ஃப்ளாஷ்பேக். கடந்த காலம் வெளிநாட்டு வேலையெல்லாம் பார்க்க போறோம். ஆசை. எனக்கு 30 வயசா இருக்கும்போது நான் வெளிநாட்ல வேலை பார்த்தேன். நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஓவர் டைம் பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதிக நேரம் வேலை பார்த்தேன். போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஜெயில்ல இருக்கிற ஃபேன தெரியாம உடைச்சிட்டேன். குப்புற படுக்க வச்சு அடி போட்டாங்க. ஊருக்கு வந்து என் வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஊருக்கு வந்த உடனே அப்படியே வடிவேல் மாதிரி பைஜாமா எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ரூ. 100 பணம் கொடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்வேன். இப்ப யாராச்சும் தண்ணி வாங்கி கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம். இருந்தாலும் என்னோட கெத்து விட முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பேன். ஆசை மக்களே, உங்களை நாளை பார்க்கிறேன். நாளை சந்திப்போம். என்னுடைய ஃப்ளாஷ்பேக். கடந்த காலம் வெளிநாட்டு வேலையெல்லாம் பார்க்க போறோம். ஆசை. எனக்கு 30 வயசா இருக்கும்போது நான் வெளிநாட்ல வேலை பார்த்தேன். நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்தேன். ஓவர் டைம் பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதிக நேரம் வேலை பார்த்தேன். போலீஸ்ல மாட்டிக்கிட்டேன். ஜெயில்ல இருக்கிற ஃபேன தெரியாம உடைச்சிட்டேன். குப்புற படுக்க வச்சு அடி போட்டாங்க. ஊருக்கு வந்து என் வேலைய ஆரம்பிச்சுட்டேன். ஊருக்கு வந்த உடனே அப்படியே வடிவேல் மாதிரி பைஜாமா எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாருக்கும் ரூ. 100 பணம் கொடுத்து நல்லா சாப்பிடுங்கன்னு சொல்வேன். இப்ப யாராச்சும் தண்ணி வாங்கி கொடுப்பாங்களான்னு பார்த்துட்டு இருக்கேன். வணக்கம். இருந்தாலும் என்னோட கெத்து விட முடியாது. ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் இருப்பேன். ஆசை மக்களே, உங்களை நாளை பார்க்கிறேன். நாளை சந்திப்போம்.